கமலோட தக் லைஃப் திரைப்படத்தில் இணைந்து நடித்து வராரு சிம்பு. இந்த படத்தை தொடர்ந்து சிம்பு ரஜினியோட ஒரு படத்தில் இணைந்து நடிப்ப இருப்பதா தகவல் வந்து கொண்டிருக்கு. அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரஜினிகாந்த் தற்போது வேட்டையன் ரிலீஸில் பிஸியாக இருக்காரு. ஞானவேல் இயக்கத்தில் அனிருத்தோட இசையில் உருவாக்கியிருக்கும் வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி திரையில் வெளியாக இருக்கு. இந்த படத்தை தொடர்ந்து ரஜினி அடுத்ததாக லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கூலி என்ற திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு. சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிக்க அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சிட்டு வராரு. லோகேஷ் கனகராஜோட ஸ்டைலில் முழுக்க ஆக்ஷன் படமாக உருவாகியிருக்கும் கூலி திரைப்படத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிட்டு வராங்க. ஷௌபின் ஷாக்கிர், நாகார்ஜுனா, சத்யராஜ் என பலர் இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. சமீபத்தில் கூட கூலி படப்பிடிப்பு தளத்திலிருந்து ஒரு வீடியோ கசிந்தது மிகப்பெரும் வைரலாக போனது. இதன் காரணமாக லோகேஷ் கடும் அப்செட்டாக இருந்தார். தற்போது கடுமையான உத்தரவுகளுடன் படப்பிடிப்பை நடத்திட்டு வராரு லோகேஷ். இந்நிலையில் கூலி படத்தை தொடர்ந்து ரஜினி அடுத்துதான் நெல்சனோட இயக்கத்தில் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நடிப்பார் என்று தான் எதிர்பார்க்கப்படுது. தற்போது நெல்சன் ஜெயிலர் 2 படத்தோட கதை விவாதத்தில் பிஸியாக இருக்காரு. இன்னும் ஒரு மாதத்திற்குள்ள ஜெயிலர் 2 படத்தை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. எனவே கூலி படத்திற்கு பிறகு ரஜினி ஜெயிலர் 2 படத்தில் தான் நடிப்பார் என கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கு. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக ரஜினி நடிகர் சிம்புவோடு இணைந்து ஒரு படத்தில் நடிக்க இருப்பதா தகவல் தீயா பரவிட்டு வருது. சிம்பு தற்போது கமலோட தக் லைஃப் படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தை தொடர்ந்து மலையாள இயக்குனர் ஜூட் ஆண்டனி ஜோசப் இயக்கத்தில் பிரம்மாண்டமான ஒரு படத்தில் சிம்பு நடிக்க இருப்பதா தகவல் வருது. வேல்ஸ் நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதனை அடுத்து இந்த படத்தில் சிம்புவிற்கு பதிலாக ரஜினி நடிக்க இருப்பதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு தகவல் பரவி வந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது ரஜினி மற்றும் சிம்பு இருவரும் ஜூட் ஆண்டனி ஜோசப் இயக்கத்தில் இணைந்து நடிப்பதாக சொல்லப்படுது. இதில் எந்த தகவல் உண்மை என தெரியல. இருப்பினும் சிம்பு மற்றும் ரஜினி இணைந்து நடித்தா சிறப்பாக இருக்கும் என்பதே அது மட்டும் உறுதியான தகவல். எனவே இந்த காம்போ உண்மையிலே இணைய வேண்டும் என்பதுதான் ரசிகர்களின் விருப்பமாக இருக்கு. ஆனால் இது நடக்குமா இல்லையா என்றது ஒரு சந்தேகம்தான். இல்லை வெறும் வதந்தியுடன் முடிந்து விடுமோ என்பதை பொறுத்து வச்சு தான் நம்ம பார்க்க வேண்டும் என்பது ரசிகர்களோட விருப்பமாக இருக்கு. மேலும் ஜெயிலர் 2 படத்திலேயே சிம்பு நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ஜெயிலர் 2 படத்தில் சிம்பு நடிப்பாரா இல்லையா, நம்ம ரஜினிகாந்த் சிம்புவுக்கு அழைப்பு விடுப்பாரா? ஏன்னா சிம்பு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நான் ரஜினி ஃபேன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்துக்கும் பார்த்தீங்கன்னா சிம்புவை பிடிக்கும். ஆனால் ஒரு சில மனசு கசப்பு காரணமாக தான் 2 பேரும் அந்தளவுக்கு பேசிக்கிறது இல்லை, அந்தளவுக்கு சேர்ந்து படம் பண்ணலை. இப்போ அதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் 2 பேரும் இணைஞ்சு படம் பண்ணுவாங்களா இல்லையா. சிம்புவும் ரஜினியும் இணைந்து நடித்தா நல்லா இருக்குமா இல்லையா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.